வணக்கம், நான் உங்கள் டிஷோ. இது நம்ம சேனல் டிஷோ தமிழா. இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா சென்னை டு ராமேஸ்வரம் தான் போயிட்டு இருக்கோம். இவ்வளோ தான் போறோம். எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. ஃபுல்லா எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் ஃபுல்லா பேகு, ஹெல்மெட் 2 பேருக்கு சேஃப்டிக்கு ஹெல்மெட்டு, எக்ஸ்ட்ரா ஃபாக் லாம்ப்பு இதெல்லாம் போட்டிருக்கோம். கரெக்டாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு முன்னாடி ஒரு 5-6 கிலோமீட்டர் 5-6 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கிறோம். பச்சு வெளியிருந்து வெஸ்ட் ஊற்றுக்கிறோம். நான் ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வேலை முடிச்சுட்டு வரதுக்கு எனக்கு ஒரு 7 o'clock ஆகிடுச்சு. இந்த வண்டி ரெகுலராக இந்த வண்டி ஓடாத வண்டி கிடையாது, ஓட்டுற வண்டி தான் இது. ஃப்ரெண்டு ஸ்விக்கி பார்த்தா ஸ்விக்கியோ ஜொமேட்டோடா ஸ்விக்கி தான் ஓட்டுறாப்புல. டெய்லி வண்டி பார்த்தாலும் ஒரு 200 கிலோமீட்டர் தாண்டி தான் ஓடும். கம்மியான கிலோமீட்டர்லாம் கிடையாது, அதிகமான கிலோமீட்டர் ஓடுற வண்டி தான் இது. இந்த வண்டி நம்பி நான் ஒர்க் பண்ணிருக்கேன். எங்களை கைவிடல இந்த வண்டி. அதனால நம்ம கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணோம். இவன் எப்படி பார்த்தீங்கன்னா தான் சொல்லிட்டேன்னு ஒரு நாளைக்கே 200 கிலோமீட்டர் தான் ஓடுதுன்னா அப்போ மாதம் ஆயில் மாற்றுவான். 2 மாதத்துக்கு ஒரு தடவை கீர் ஆயில் மாற்றுவான். பிரேக்ஸு அதுதான் 2 மாதத்துக்கு ஒரு தடவை பிரேக்ஸு. ஏன்னா ரெகுலராக ஓடுற வண்டி. நார்மலாக நம்ம நிற்க வச்சு யூஸ் பண்ணுற வண்டியாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இது கிடையாது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வண்டி மாரி இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ரெகுலராக ஓடுற வண்டின்னும் போது அது எப்போ என்ன ஆகுன்றது நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், அதாவது எங்கள் பிளான் என்னன்னா பிஃபோராக நாங்கள் ஒரு 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி இதை ரெடி பண்ணிடணும் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருந்தோம். டிராஃபிக்கா 2 நாள் முன்னாடி 3 நாள் முன்னாடி ரெடி பண்ணணும்னு தான் பார்த்தோம். அவனுக்கும் எப்படி பட்ஜெட்டில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு எங்களுக்கு. இப்போ எவ்வளோ நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நீங்கள் நினச்சிருக்கீங்க, சும்மா சொல்லுங்கள், கெஸ்ட் பண்ணுங்க, கமெண்ட்டில் கெஸ்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அதிகபட்சமாக நான் எடுத்துன்னு வந்துருக்கு ஒரு 5,000 வந்துக்கிறேன். நீ எவ்வளோடா எடுத்துன்னு வந்துக்கிறேன்? 1500. நான் ஒரு 1500. மொத்தமாகவே ஒரு 6500 தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். நாங்கள் இது எடுத்துகிட்டு தனுஷ் ஸ்டடி போகிறோம். பட்ஜெட்டாக எப்படி ட்ராவல் பண்ணுறதுன்றது கூட கற்று தரணும்னு ஒன்றும் கிடையாது. சிக்கனமாக காசு செலவு பண்ணணும்னு தெரிஞ்சினாலே அது பட்ஜெட் தானே. இது ஸ்டே பண்ணுறதுக்காக தான் நம்ம வேலை பண்ணி வந்துருக்கோம். பார்ப்போம் இருக்குன்னு நினைக்கிறேன். தான் இருக்கும்.
பஸ்ஸு ஒரு டிராஃபிக் சீட்டை கிட்டலாம் எதுவும் கிடையாது. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹை கஷ்டமாக தெரியலாம். இது அடிச்சு பண்ண பிறகு ஹை அதுதான் ஃபால்ட்டு. அது மட்டும் இல்லாமல் வண்டியில் ஃப்ரெண்ட்ஸில் வேறு நாங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து எல்இடி காட்டலாம் போட்டிருந்தோம். சொல்லிட்டு ரெகுலராக ஓடுறதுனால அது வந்து எப்போ ஃபால்ட் ஆகும் சொல்ல முடியாது சொன்னல. அந்த மாதிரி தான் எல்லோ பல்ப்பு தான் போட்டிருக்கோம். ஆனால் அது கொஞ்சம் பவர் ஜாஸ்தியான பல்ப்பு தான், நார்மல் பல்ப்லாம் கிடையாது. நார்மல் பல்ப்லாம் கிடையாது. கொஞ்சம் பவர்ஃபுல்லான காலேஜ்லேயே கொஞ்சம் பவர்ஃபுல்லான பல்ப்பு தான். எல்இடி போட்டால் மழை டைமில் நம்மளுக்கு ரோடு தெரியாது. நாங்கள் மழை தான். ஆனால் அந்த வீடியோ வந்து கவர் பண்ண முடியல என்னால். அதுவே கொஞ்சம் மனசு கஷ்டமாக, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ரொம்ப கஷ்டம் எடுத்தது. ஹண்ட்ரட் எடுத்துகிட்டு வரலான்னு பிளான் பண்ணேன் நான். என்ன ஆச்சு 100 என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துகிட்டு வரும்போது தான் பார்த்தீங்கன்னா வந்து இன்சூரன்ஸ் தான் அது பாருன்ட்டு கொஞ்சம் செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாக வர மாதிரி இது ஆச்சு. தண்ணி இடத்துல பிரச்சனை கிடையாது, அதிகமாகுது. எமகா வச்சுருந்தா பிரச்சனையே ஆகிடும். பட்ஜெட்டுன்ற கணக்கில் எதுனா இருக்கும்போது வெற்றி ஆட முடியாது. வேளாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சால்ட் வாட்டர் தான். காலையில் எழுந்து ஒன்று ஃபேஸ் வாஷ் பண்ணும்போதே கண்ணெல்லாம் ரொம்ப எரிஞ்சுது. அதனால் போகிற வழியில் ஏதாவது ஒரு பெட்ரோல் பங்க்கில் நம்ம குளிச்சிடலான்ட்டு ஒரு பிளான் போட்டுருந்தோம். போகும்போதே பார்த்தீங்கன்னா எங்கள் கண்ணில் வந்து ஒரு டேம் ஒன்று மாட்டுச்சு. அந்த டேம்லேயே சரி ஃப்ரெஷ்ஷாக போயிடலான்ட்டு தான் நாங்கள் இறங்கி குளிச்சுட்ருக்கோம். குளிக்கிட்டு கூட வாடா பாதி ஓடி ஓடி காலை வீட்டில் ஊருத்தியா வீடு. நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.